எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆயிருன்னு ஒரு குரூப் பேசிட்டு இருந்ததுங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்குறாரு. இங்கே பாருங்க, இவங்க ஏன் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த யூஎஸ் பெட்ரோ டாலர் ஒன்று கும்பா பாடிடுச்சு, அது கான்ட்ராக்ட் ரெனியூ ஆகலை, அதனால பெரிய அளவில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னாங்க. நம்ம அதை பற்றி அன்றைக்கி ஒரு நாள் பேசியிருந்தோம். சரியா ஒரு மாதம் கழித்து பார்ப்போம், இப்போ பிரச்சனைன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு மாதம் கழித்து மார்க்கெட் இறங்கலினா அது ஒரு சப்ப மேட்டர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ ஒரு மாதம் ஆகி இன்னும் மார்க்கெட் பெருசாக இறங்கல. ஸோ நம்ம எவ்வளவு பயப்படுறோமோ அவ்வளவு பயம் ஷேர் மார்க்கெட்டில் இல்லை. ஒரு நியூஸ் வந்து நம்ம பயப்பட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் எங்கேயாவது இறங்குமா? முதல்ல ஷேர் மார்க்கெட் கீழே இறக்கி விட்டுட்டு தான் அது என்ன நியூஸ் அப்படின்னு நம்ம போய் தேடுற மாதிரி இருக்கும். அதனால் பெரிய பெரிய குரூப்பு என்னதான் முக்கி என்ன பேசினாலும் அங்கே ஷேர் மார்க்கெட் உளுந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பேச முடியுமே ஒழிஞ்சு ஒரு நியூஸை தூக்கி வச்சுக்கிட்டு இதனால் இது இறங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பயமானப்பட்டுக்கலாம். ஆனால் உண்மை அதுக்கு மாறாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடியது ஒரு புல் மார்க்கெட்டில் ஒரு 20% கீழே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இறங்குச்சு அப்படின்னா தான் அப்போ தான் கரடிகள் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கும். அது வரைக்கும் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீழ்ச்சியுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ கூட சமீபத்தில் எலெக்ஷனுக்கு இறங்குச்சு, மறுபடியும் மேல் நோக்கி மேலே ஏறி வந்துட்டான். இதுக்கு முன்னாடி அந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்துச்சு, இறங்குச்சு மேலே ஏறி வந்துட்டான். அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் வந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறி வந்துட்டான். ஸோ 20% கீழே நிஃப்டி இறங்கும் பொழுது தான், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே பெயர் வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எதுவுமே புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஒரு புல் ரன் இருக்கும் பொழுது அது ஒரு 20% கீழே போச்சு அப்படின்னா தான் பியர் மார்க்கெட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. அது வரைக்கும் கீழே இறங்கினா மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி ஏறத்தான் வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு ஏகப்பட்ட ஷேர்கள் ரொம்பவுமே புல்லிஷாக இருக்காங்க. இந்த எம்டார் டெக் அப்படின்னு ஒரு ஷேர், என்ன ராமலிங்க உன்னை ஆளையே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாரும் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா, ஏன்னா இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டான், மேல் நோக்கி ஏறி வந்திருப்பான்னு பார்த்தா இங்கே ராமலிங்கம் மேலே வரவே இல்லை. ராமலிங்கம் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கு. ஸோ ராமலிங்கம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு சின்ன ஹை கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. மேலே வருதா இல்லையா அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும். நண்பர்களே, சமீபத்தில் இந்த சிஎஸ்பி பேங்க் ஷேர் அப்படின்றது ஒரு நல்ல அருமையான ஒரு குஜ்லி குட்டி பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்கான். அதாவது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்த பேட்டர்னுடைய ஹை எண்டுக்கு வந்து வந்துருக்கான். நண்பர்களே, இந்த மாதிரியே எல்லா ஷேர்களுமே பிஹேவ் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு பிரச்சனை அப்படின்றதே கிடையாது. ஸோ நல்ல கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருந்திருக்கான். இனி மறுபடியும் இந்த சிஎஸ்பி பேங்க் திடீர்னு ஏதாவது ஒரு பயத்தினால ஒரு 300 ரூபாய் வந்து உளுந்ததுன்னா அது ஒரு அல்வா குட்டி இடமா தான் பார்க்குறேன். ஸோ தற்சமயத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த சிஎஸ்பி பேங்க் வந்து மேபி இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி வருமா, அது வந்ததுக்கு அப்புறம் தானங்க தெரியும் வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த சிஎஸ்பி பேங்க் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மேலே ஏறி இங்கே கீழேருந்து கணக்கு பார்க்கல 12% ஏறி வந்துட்டான். இந்த ஏஸ்டர் டிஎம்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். சமீபத்தில் ஒரு 100 ரூபா ஒரு அப்நார்மல் டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இது செய்திகள் அடிபட்டு இருந்தது. இப்போ இந்த ஏஸ்டர் டிஎம் அந்த செய்திகள் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷனுடைய பாதிப்புக்கும் அப்புறம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி சாதா ஷேராகி மேலே கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இவன் 348 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் எதிர்காலத்தில் வருவானா, ஒரு 10% மேல் நோக்கி ஏறி வருவானா அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா அப்படின்றது இன்னும் சிறிது மாதங்களுக்கு பின்னாடி தான் தெரியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோ கலர்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், பாவம் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் கண்டிப்பாக நொந்து போய் நூடுல்ஸாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பகரம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ட்ரேடிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான். கடந்த காலத்தில் 2022 இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் காமிச்சவன் இந்த 2024 தப்பி தவறி ஏதாவது ஒரு வகையில் ஒரு 1400 ரூபா வந்துட்டா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். இல்லையா 2023 கும்பப்பாட்டு பாடி இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் பல வருடங்கள் பாட வேண்டியதுதான். ஸோ இந்த ஷேர்னுடைய கையில் தான் இருக்குது. டிமாண்ட் அண்ட் சப்ளையில் டிமாண்ட் எடுத்து கீழ் ரேட்லேருந்து மேலே வந்துட்டா சந்தோஷம், இல்லைன்னா கும்பாதான். நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த அலைடு பிளெண்டர்ஸ் அப்படின்ற ஐபிஓ யாராவது அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ ஒரு 14% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அலைடு பிளெண்டர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 27% 30% எல்லாம் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தது. அதில் இப்போ பாதி தான் வந்திருக்கு. ஸோ என்னுடைய கருத்து எப்போவுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 20% மேலேயாவது இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 5 to 10% மினிமம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து திடீர்னு கும்பாவாக மாறிடுறான். ஆனால் பெரும்பாலான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இருக்கோ
மோஸ்ட்லி அதே லிஸ்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த விராஜ் அயனில் ஒரு 30% ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சிங்களேன், அதே அளவு வரக்கூடிய லிஸ்டிங் கெயின் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் சில ஷேர்களில் இந்த மாதிரி ஐபிஓவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 30ன்னு காட்டும்பொழுது 5-15 தான் வருது. ஸோ அப்போ சேஃப் லிமிட் அப்படின்றது என்னென்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 30% காமிச்சிட்டான்னா அல்லது ஒரு 20% காமிச்சிட்டான்னா மேபி அது சேஃபாக ஒரு பாசிட்டிவில் லிஸ்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்றைக்கி ஏஞ்சல் ஒன்று ஷேரை பிடிச்சி குத்தி விட்டாங்க. பாவம், ஏன் இந்த ஏஞ்சல் ஒன்று இன்றைக்கி 8% இறங்கிடுச்சுன்னா திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா, இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க, எக்ஸ்சேஞ்சில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க தான் இந்த புரோக்கர்ஸ். ஸோ ட்ரேடிங் மெம்பர்ஸாக இருக்காங்க, இவங்களுக்கு கீழே தான் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், 1 லட்ச ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த புரோக்கர்கிட்ட சார்ஜஸ் கொடுக்குற அந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த புரோக்கிங் மெம்பராக இருக்கிறவங்க, இந்த எக்ஸ்சேஞ்ச் மெம்பராக இருக்கிறவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, சில புரோக்கர்ஸ் வந்து ஹெவியாக வால்யூம் பண்ணிடுறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், நம்மகிட்ட 1 ரூபா சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், எக்ஸ்சேஞ்ச் வந்து இவங்ககிட்ட அதே 1 ரூபா சார்ஜ் பண்ணுறதில்ல, அதிகமாக வால்யூம் பண்ணி கொடுக்கறதுனால சம் டிஸ்கவுண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. மார்க்கெட் இன்டர்மீடியட் சார்ஜஸில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஹை வால்யூம் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒரு ரெவென்யூ பெனிஃபிட் அப்படின்றது இருக்குது, ஒரு மார்ஜின் இன்க்ரீஸ் கிடைக்குது. இங்கே 1 ரூபா சார்ஜ் பண்ணுறோம், ஆனால் அவங்ககிட்ட 70 பைசா சார்ஜ் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ மார்ஜின் நல்லா கிடைக்குது இல்லை. இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு புரோக்கர் கம்மியான ட்ரேடிங் வால்யூம் பண்ணாலும் சரி, இன்னொரு புரோக்கர் அதிகமான ட்ரேடிங் பண்ணாலும் சரி, அதை வந்து ஈக்குவலாக வைங்க அப்படின்ற மாதிரி செபிகிட்ட இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அப்போ என்ன ஷேர் மார்க்கெட் பயப்படுது, ஏஞ்சல் ஒன் போன்ற ஹை வால்யூம் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸ்க்கெல்லாம் அந்த மார்ஜினல் பெனிஃபிட் கிடைக்காம போயிடுமா அப்படின்ற ஒரு பயத்தில் இன்றைக்கி ஒரு 8% கீழே இறக்கி விட்டாங்க. இந்த பிபி ஃபின்டெக் அப்படின்ற ஒரு ஷேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அண்டக்கா கபூ அது ஏதோ ஒரு மந்திரம் வரும், திறந்துட்டு சீசே அப்படின்ற மாதிரி. ஒரு காலத்தில் வந்து நியூ ஏஜ் கம்பெனிஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்டிங்லேயே சூப்பராக குடிச்சு நிறுத்தி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைட்லாம் அவங்களால நிற்கவே முடியல. இப்போல்லாம் 300 ரூபா. நல்ல வேலை பேடிஎம் எல்லாம் இதே மாதிரி தான், கீழே விழுந்தான் கீழே தான் படுத்து கிடக்கிறான். இந்த பிபி ஃபின்டெக் தான் மேலே வந்துடுச்சு. அப்போ இவ்வளவு தூரம் மேலே வந்த இந்த ஷேரினுடைய பேட்டர்ன் எதிர்காலத்தில் இதே மாதிரி இன்னொரு தடவை இப்படி கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போகுமா, அல்லது இங்கிருந்து அப்படியே இன்னொரு தடவை ரேலி ஆகுமா? ஆல்மோஸ்ட் 1000 ரூபா கீழிருந்து ஏறி வந்திருக்கு. அப்போ 2500 ரூபா போகுமா, இல்லை மறுபடியும் 500 ரூபா வருமா அப்படின்றதான் கேள்விக்குறி. ஒருவேளை மறுபடியும் 500 ரூபா வந்துச்சுன்னா அப்போ இந்த பேட்டர்ன் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு அல்வா குட்டி பெனிஃபிட் தான் 500 ரூபாயில் வாங்கணும்னு காத்து கிடக்கிறவங்களுக்கு. பட் அவ்வளோ தூரம் வருமா என்ன அப்படின்றது தெரியல. எது எப்படியோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம். ஒரு சென்டர் பாயிண்ட் இங்கிருந்து 2500 இல்லை இங்கிருந்து 500 அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். நண்பர்களே, பாவம் இந்த டிவி டுடே அப்படின்ற ஷேர் வந்து கீழே விழுந்து கிடக்கு. அப்போ இந்த ஷேருக்கு ஏதாவது ஒரு சக்தி இருந்தால் தான் மேல் நோக்கி அவனுடைய பழைய ரேட்டெல்லாம் வரணும். பழைய ரேட்டு 2021 கூட 346 ரூபா இருந்திருக்கான், அதை கூட விடுங்க. இப்போ 2024 273 ரூபா இருக்கான். அந்த ரேட்டு வந்தால் கூட பல பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ இவன்ட்ட ஏதாவது சக்தி இருக்குது அப்படின்னா டிவிடெண்ட் கொடுத்து கொண்டுக்கூடிய கம்பெனியாக இருக்குது. இப்போதைக்கு அவனுடைய லாபம் வந்து க்ரோத்தாக இருந்ததுன்னா இந்நேரம் சூப்பராக இருந்திருக்கும், ஊரே இதை பற்றி தான் பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவனுடைய க்ரோத் என்பது ஒரு கும்பா குட்டியாக இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இந்த கம்பெனி வேறு ஏதாவது பெரிய ஆளுகளாவது ஹோல்டிங் பண்ணியிருக்காங்களான்னா ஓகே, பெரிய ஆளுக்கு கொஞ்சம் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கொஞ்சோண்டு சாதா ஷேராக இருக்குது, சக்தியும் இருக்குது. ஒருவேளை மேல் நோக்கி இவனுடைய பழைய ரேட்டு 273 வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சந்தோஷம் வரும். இந்த அனுரஸ் அப்படின்ற அனுப்பம் ரசாயனம் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் தற்சமயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டில் தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் வர்றானோ அப்போல்லாம் எகிரி குதிக்கக்கூடிய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவன் மறுபடியும் ஒரு 900 வரைக்கும் வந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல தான். ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஷேர் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலே வருமா இல்லையா அப்படின்றது தெரியல. நண்பர்களே, மீடியாக்களில் பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது ஷேரில் பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு. இந்த பிர்லா சாஃப்ட், சம்பல் ஃபெர்ட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் போன்ற ஷேர்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அதனால் வாலட்டிலிட்டி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆர்கேன் கெமிக்கல்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து அவனுடைய பழைய 840 வரைக்கும் அவனை கொண்டு வந்து விட்டுச்சுன்னா மகராசன் நீ நல்லா இருக்கணும்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்த்துவாங்க. அப்படி பண்ணுறானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன், அதாவது இந்த ஷேர்லாம் வந்து மேபி வெட்டுக்கிளியே இருக்கலாம், யாருக்கு தெரியும். இவன் வந்து வெட்டுக்கிளியாக இருந்து ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் தன்னைத்தானே ஒரு வெட்டுக்கிளின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ கரெக்டாக லோ ரேட்டில் இருக்கான். இங்கிருந்து 8% 10% ஏறி மேலே வந்து தொட்டுச்சுன்னா சந்தோஷம்தான். ஆனால் இதை உலகம் ஏற்றுக்கலையே. இந்த உலகம் இதை பார்த்து பயப்படுது, அதானி குரூப்பா அப்படின்ட்டு.
அதனால் நான் இதெல்லாம் வந்து எழுதி வச்சு வாட்ச் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் பார்க்கவே விரும்பலை. ஸோ அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஷேர் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி. நண்பர்களே, இந்த நெட்வொர்க் 18 ஷேரில் மட்டும் இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ஷேர் கொடிகட்டி பறக்கும். அதாவது இந்த நெட்வொர்க் 18 அப்படின்ற ஷேர் 2024 ஹையே ஆல்மோஸ்ட் 130 ரூபா. அது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னு கூட வச்சுக்கலாம். இவன் மட்டும் இந்த 85 ரூபாயிலிருந்து இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு 130 ரூபா அப்படியே பாம்பு மாதிரி மேல் நோக்கி நெளிஞ்சு மேலே வந்துட்டானா உண்மையிலேயே இந்த ஷேர் மார்க்கெட் இவனை பற்றி நல்லபடியாக பேசும். ஆனால் அது நடக்குமா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கிரெடிட் ஏசிசி அப்படின்ற ஒரு ஷேர், இவனை வந்து நான் இப்போ சப்போர்ட் ரேஞ்சில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிரெடிட் ஏசிசி அப்படின்ற ஷேர் இவன் சப்போர்ட்லேருந்து சில நாட்களுக்கு முன்னாடி சப்போர்ட் வந்தாவே சின்ன சின்ன ஒரு எகிரிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ இந்த முறையும் சப்போர்ட்டில் இருக்கான். இங்கிருந்து ஒரு சின்னதாக ஒரு 1500 ஒரு 150 ரூபா ஒரு ஷேருக்கு ஏறுவானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, டாடா குரூப் ஷேர் தான். ஆனால் இந்த டாடா எல்சியை பார்த்தோம்னா பேசாமல் இங்கிருந்தே ஓடி போயிடலாமா அல்லது இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி லாபத்தை கொடுப்பானா அப்படின்னு சிந்திக்கவே முடியாது. உங்களை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான். இந்த ஷேர்லாம் இதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு அருமையான சப்போர்ட் லெவலில் தான் வந்துருந்தான். நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி போன வருஷத்தில் இதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா ரைஸ் பண்ணி காமிச்சான். இப்போ 2024லையும் அதே சப்போர்ட் தான் வந்திருக்கான். ஸோ 2024லையும் மறுபடியும் எங்கேயாவது ஒரு 9200 கீது ஒரு ஷேருக்கு காமிச்சாலும் சந்தோஷம் வரத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படின்ற மாதிரி கிடந்த 3 மாதமாகவே படுத்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குது. டாடா குரூப் தான், பட் இருந்தாலும் நல்ல நேரம் அப்படின்றது வரும்போது தான் எந்த ஒரு ஷேர் ஏறும் அப்படின்றதுக்கு இந்த ஷேர் ஒரு உதாரணம். நண்பர்களே, இந்த சூரிய ரோஷினி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளலாம். இந்த சூரிய ரோஷினி அப்படின்ற ஷேர் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த ஸ்டீல் பைப்ஸ் பிவிசி பைப்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ கிடைக்குது. இந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர்னுடைய க்ரோத் பேட்டர்ன் பார்த்தோம்னு வச்சுங்களேன், 69 கோடிக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 2013 இப்போ 329 கோடி. ஸோ இந்த ஷேர் இப்போதைக்கு இன்னைக்கு கொஞ்சம் மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவனுடைய பழைய ஹை 840 ரூபா வந்துச்சுன்னா கோடி கும்பிடு அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இந்த ஷேர் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த குளோபஸ் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஷேர் 2வது ரவுண்டுக்கு தாண்டுமான்னு தெரியல. அதாவது இப்போ முதல் ரவுண்டில் இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கான். தற்சமயத்துக்கு இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு சிறிய அளவில் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கான். இவனுடைய பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இந்த ஷேர்லாம் வந்து ஒரு 1000 ரூபாய் போய் டச் பண்ணும். இங்கிருந்து ஒரு 170 ரூபா ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இந்த ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு 5% பக்கம் ஏறிக்கிட்டு இருந்தான். மகனே, உனக்கு கெட்டதுலேயும் நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனியினுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2013 ஒரே லாஸ் கணக்காக எழுதிக்கிட்டே வந்திருக்கான். இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் உலக அளவில் வந்து எல்லா எக்கனாமிக் சைக்கிள் வந்து ஃபுல் என்ஜினில் ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி உலகம் முழுவதும் ஃபுல்லாக பணம் அச்சடிச்சு எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின்லாம் இப்போ ஒரு நல்ல ரேட். ஏங்க, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு ஆள் கூப்பிட்டா கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா இல்லாமல் எந்த வேலையும் செய்யறதுக்கு ஆளு கிடைக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி எந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னாலும் எல்லாம் விலை அதிகமாக இருக்குது. அதாவது இந்த முதல்ல அந்த காலத்தில் பயந்துக்கிட்டு இருந்தாங்க, ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகிடுச்சு, அதை அப்படியே கிளைண்ட்டுகளுக்கு பாஸ் பண்ணி விட்டால் விற்குமோ விற்காதோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இதுதான் ரேட்டு அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் உங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் இப்போல்லாம் வந்து லாபத்தில் இருக்குது இந்த கம்பெனி. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி 3434 கோடி கடன் இருந்த இந்த கம்பெனிக்கு இப்போ 473 கோடி தான் கடனாக இருக்குது. பெரிய ஆளு யாராவது பணம் போட்டு வச்சுருக்காங்கன்னா எஃப்ஐஎஸ் மட்டும் கொஞ்சோண்டு பணம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தற்போதைக்கு சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி எப்படியாவது கஷ்டப்பட்டு 964 ரூபாயிலிருந்து மேலே ஒரு 1150 அல்லது 1250 அவனுடைய பழைய ரேட் வந்துருச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இன்றைக்கி இந்த மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்தீங்களா? இந்த இன்ஃபோசிஸ், விப்ரோ அப்படின்ற ஷேர்கள் தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டையே இழுத்து பிடிச்சி மேல் நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் 24 பாயிண்ட் தான் இன்றைக்கி மூவ்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸே இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது இந்த ஷேர்லாம் வந்து செந்தூக்கி பேட்டர்னுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ ஒரு ஷேர் நம்மளுக்கு ஒரு நிஃப்டி கீழே இறங்குது அப்படின்னா மேலே ஒரு ஹை வச்சுக்கிட்டு ஒரு 300 பாயிண்டாவது கீழே இறங்கினா தான் சரி ஓகே ஒரு ஹை அப்படின்றது உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று மனசில் நினைக்கலாம். அவன் தான் எங்கேயும் கீழே உழுகலையே, ஒரு 400 பாயிண்ட் எங்கேயுமே உழுகலையே,
ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய இப்போ சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு ஐடி பங்குல வச்சு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்மளுடைய பட்ஜெட் வரைக்கும் மார்க்கெட் இப்படியே தூக்கி நிறுத்தி ஒரு 25,000 கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குதா இல்லை நம்மளை பெண்டை கழட்டுறாங்களா அப்படின்றது பட்ஜெட்டில் தான் தெரிய வரும். ஸோ பட்ஜெட் பூஸ்ட் வரைக்கும் மார்க்கெட் அப்படியே தொடர்ந்து நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா, பட்ஜெட் நல்லா இருந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்மளுடைய மார்க்கெட்டை அப்படியே ஒரு 500லேருந்து ஒரு 2500 பாயிண்ட் மறுபடியும் ஏற்றி விட்டு 30,000 கூட போட்டு நிஃப்டி நம்ம ஏன் அதை தடுத்து நிறுத்தணும், நிஃப்டி தடுத்து நிறுத்த நம்ம யார் அப்படின்ற மாதிரி 30,000 போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் இந்த வருஷத்துக்குள்ள. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.